அந்த கிளினிக்ல அம்பியா இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அதே டாக்டர்ஸை நீங்க ஜிஹெச்ல போய் பார்த்தீங்கன்னா அந்நியனா மாறிடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு களைய வேண்டிய பிரச்சனை, பார்க்க வேண்டிய பிரச்சனை, தீர்க்க வேண்டிய பிரச்சனை, அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கும். இருக்கட்டும். அதையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, கடன் வாங்கியாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஆனா அதே மருத்துவம், அதே வைத்தியம் கிடைக்கிற ஜிஹெச்சுக்கு போறதில்ல. பிரெக்னன்ட்டா இருக்காங்க 9 மாசம். கிட்டத்தட்ட இன்னொரு 20 நாள்ல டெலிவரி. அவங்க பல தூரத்துல இருந்து ஏன்னா வசதி இல்ல. கார்லலாம் வர வசதி இல்ல. பஸ்ல வந்துட்டு டாக்டர் இல்லாதனால திரும்பி போறாங்க. மறுபடியும் அடுத்த நாளே அவங்க வரணும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா, அந்த பிஞ்சுக்கு உள்ள வயித்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா, நைட் கரண்ட் இல்லைன்னு சொல்லி செல்போன்ல டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டே ஒரு சிறுமிக்கு, ஒரு குழந்தைக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இந்த ஸ்கேனிங் மிஷின்ஸ் இருக்குல்ல, அதுல படுத்து எந்திரிச்சா ஸ்கேன் ரிப்போர்ட் வரப்போகுது. அதுக்கு காசு வாங்குறீங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, சும்மா 10 நாளைக்கு ஒரு தடவை எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு இடத்துல பாடிய வாங்க மறுத்து உறவினர்கள் பிரச்சனை பண்ற சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வெல்கம் டு பேப்பர் ரோஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில இளைஞர் ஒருவர் டாக்டர் பாலாஜிங்கிறவர கத்தியால குத்திட்டாரு அப்படின்னு சொல்லி, அதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளே அதே மருத்துவமனையில அந்த கத்தியால குத்துனவர் பேரு விக்னேஷ் தான். அடுத்த நாள் 31 வயசு விக்னேஷ்னு ஒருத்தர் வந்து பித்தப்பையில கல் இருக்குதுன்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காரு. அவரு ஒழுங்கா ட்ரீட் பண்ணப்படாதனால இறந்துட்டாருன்னு சொல்லி உறவினர்கள் பாடிய வாங்க மறுத்திருக்காங்க. இந்த 2 நியூஸுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அத தாண்டி கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட அவலம் தான் இதுக்கு காரணம்னு நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம். கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் இப்படி நடக்குது, ரீசென்ட்டா எத்தன தப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தொகுப்பா தான் இந்த வீடியோ பண்ண போறோம். நான் அந்த வீடியோலயுமே நான் லாஸ்ட் வீடியோவ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அத பாருங்க. அதுலயுமே கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்கிற விஷயத்த பத்தி நான் பேசியிருப்பேன். ஸோ என்ன கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கும், அந்த இந்த இளைஞர் விக்னேஷ் இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணலாமா? இல்ல மத்த டிபார்ட்மெண்ட் மாரியா டாக்டர்ஸ்? உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணாமா? ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வேணாமா? சி ஒரு போலீஸ் துறையில ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு புடிக்கிற குற்றவாளிய நாளைக்கு புடிச்சுக்கலாம். அந்த கேஸ நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நீதித்துறையில ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, இன்னைக்கு டீல் பண்ற கேஸஸ்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம். இதே மாரி தான் எல்லா துறைக்கும் பொருந்தும். ஆனா, மருத்துவ துறையில அது பொருந்துமா? இன்னைக்கு போற உயிர கையில புடிச்சு நிறுத்தி நாளைக்கு ட்ரீட் பண்ண முடியுமா? இத டாக்டர்கள் பொறுப்போட உணர்ந்து செயல்பட வேணாமா? அதாவது அந்த இளைஞர் விக்னேஷ் அவர கத்தியால குத்துனது தப்பு தான். அதுக்கு நீங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணதும் தப்பு தான். கரெக்ட் தான். தப்புன்னு கூட வேணாம். கரெக்ட் தான். ஆனா, பொத்தம் பொதுவா நாங்களும் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றோம்ன்ட்டு நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டா, எத்தன உயிர் போயிருக்கும்? கண்டிப்பா போயிருக்கும். நியூஸ் வெளியில வரலைங்கிறதுக்காக எதுவுமே பாதிக்கப்பட்டிருக்காது. எந்த உயிரும் போயிருக்காதுன்னு ஸ்ட்ராங்கா நம்ம சொல்ல முடியாது. எத்தன உயிர் போயிருக்கும்? எத்தன பேர் அவதியால கஷ்டப்பட்டுருப்பாங்க? அதாவது ஈரோட்ல ஒரு மருத்துவமனையில ஒரு பெண் பேட்டி குடுக்குறாங்க. அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. 9 மாசம். கிட்டத்தட்ட இன்னொரு 20 நாள்ல டெலிவரி. அவங்க பல தூரத்துல இருந்து ஏன்னா வசதி இல்ல. கார்லலாம் வர வசதி இல்ல. பஸ்ல வந்துட்டு டாக்டர் இல்லாதனால திரும்பி போறாங்க. மறுபடியும் அடுத்த நாளே அவங்க வரணும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா, அந்த பிஞ்சுக்கு உள்ள வயித்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா, டாக்டர்ஸ் பதில் சொல்லுவாங்களா? சரி. அந்த கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில 31 வயது மதிக்கத்தக்க விக்னேஷ்ங்கிறவரு அந்த பித்தப்பை கல்லு பிரச்சனைக்காக அட்மிட் ஆனவர் எப்படி இறந்தாரு? ஒழுங்கா ட்ரீட் பண்ணப்படல. பார்த்தாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாங்க. பெட்ல ஃபர்ஸ்ட்டு ஐசியூல வச்சிருந்தாங்க. அப்புறம் நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. நார்மல் வார்டுல அடுத்த நாள் நைட் வரைக்கும் எந்த ட்ரீட்மென்ட்டுமே பண்ணல. அதனால தான் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இது தடவ கிடையாது. இந்த மாரி பல நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். அதாவது எந்த துறையில ஒரு தப்பு நடந்தாலும் ஒரு சின்ன ஏதாவது இழப்பு தான் ஏற்படும். ஆனா இந்த துறையில தப்பு நடந்தா உயிரே போகும். எப்படி மருத்துவத் துறையில இந்த தப்புகள் தொடர்ந்து நடக்குது? அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, சும்மா 10 நாளைக்கு ஒரு தடவை எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு இடத்துல பாடிய வாங்க மறுத்து உறவினர்கள் பிரச்சனை பண்ற சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே. ஆனா இதே டாக்டர்ஸ் தான், இதே கவர்ன்மெண்ட் டாக்டர்ஸ் தான் பிரைவேட் கிளினிக்ஸ் வச்சிருக்கீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க. அங்கெல்லாம் எந்த உயிரும் போறதில்ல. அங்கெல்லாம் கரெக்ட்டா ட்ரீட் பண்றீங்க. இதே வைத்தியத்த ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றீங்க. ஈஸியா கியூர் பண்ணி விட்டுர்றீங்க. இப்ப என்ன காரணம்? அவங்க பணம் குடுக்காதது தான் காரணமா? புரியலையே. ஒண்ணு தெரியுமா? பிரைவேட் அதாவது கவர்ன்மெண்ட்ல ஒர்க் பண்ற கவர்ன்மெண்ட் டாக்டர்ஸ் பிரைவேட்ல பிராக்டிஸே பண்ணக்கூடாது. அது தெரியுமா? ஆனா நீங்க பிரைவேட் கிளினிக்ஸ் வச்சிருக்கிறீங்க. அங்க கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு போய் பிரைவேட் கிளினிக்ல அதிக விலை குடுத்து அதிக விலைக்கு விக்கிறீங்க. அது நார்மல் ரேட்டுக்கே வித்தாலும் நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா வருது. அத விக்கிறீங்க. அதுல ஒரு காசு பாத்துர்றீங்க. அப்புறம் அந்த கவர்ன்மெண்ட் டாக்டர் இங்க கிளினிக் வச்சிருக்காராமான்னு ஏகப்பட்ட கூட்டம் குமியுது. ஆனா ஒண்ணுங்க, அந்த கிளினிக்ல அம்பியா இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அதே டாக்டர்ஸ நீங்க ஜிஹெச்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்நியனா மாறிர்றாங்க. சரிப்பா, இப்படி வச்சுக்குவோம். காசு குடுத்து பார்க்கறனால பிரைவேட்ல நல்லா பார்க்குறாங்க. இங்க காசு இல்லாதனால அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் தூக்கிட்டு வந்துராதீங்க. ஏன்னா, பேருக்கு தான் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் எல்லாத்துக்குமே காசு வாங்கப்படுது. அதாவது இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ரூ. 10,000 ஆகும்னா, வேணா கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு ரூ. 5,000 ஆகலாம், ரூ. 2,500 ஆகலாம். அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் வேணா குறையலாமே தவிர, நிச்சயமா எல்லாத்துக்கும் காசு வாங்கப்படுது. ஒண்ணு தெரியுமா? நானே பெர்சனலா பார்த்தேன்.
அதாவது ஆப்ரேஷன் பண்றதுக்கு முந்தின நாள் வந்து மொத்தமா பாடியில இருக்கிற எல்லா முடியுமே சேவ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அது ஆப்ரேஷன் அப்போ அது உள்ள விழுந்துரும் அப்படிங்கிறக்காக. அந்த சேவ் பண்ணி வர்றவரு ரூ. 1000 கேட்கிறாரு. சி அவரு ஒரு சர்வீஸ் பண்றாரு. அவரு கேட்கலாம். ஏன்னா கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லாத்துக்கும் கேட்க மத்தவங்க கேட்கலினாலும், டாக்டர்ஸ் கேட்கலினாலும் அவர் கேட்கலன்னு அவர் ஒரு சர்வீஸ் பண்றாரு. ஆனா, உங்க பிரியத்துக்கு குடுங்கன்னு கேட்கலாம். இல்லன்னா ஒரு ரீசனபிள் அமௌண்ட் குடுக்கலாம். அந்த முடிய சேவ் பண்ணி விடுறதுக்கு ரூ. 1000 இதெல்லாம் கொடுமைங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாரி பல கொடுமைகள் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடந்துகிட்டே தான் வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சரி இதுக்கெல்லாம் காசு வாங்குறீங்க, சர்வீஸ் ஓகே. ஆனா கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இந்த ஸ்கேனிங் மிஷின்ஸ் இருக்குல்ல, அதுல படுத்து எந்திரிச்சா ஸ்கேன் ரிப்போர்ட் வரப்போகுது. அதுக்கு காசு வாங்குறீங்க. அது ஏன் வாங்குறீங்க? அது எப்படி வாங்கலாம்? கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மெஷின்ஸ்க்கு காசு வாங்குறீங்கல்ல, அந்த காசு எங்க போகுது? அப்படி அது கவர்ன்மென்ட்க்கு தான் போகுதுன்னா, அப்புறம் ஏன் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இலவசமா பார்க்கணும்னு சொல்றீங்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு தரமா இல்லாம இருக்கு. கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவலம்னு சொல்றீங்களே, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, 1000 எக்ஸாம்பிள் இருக்கு அதுக்கு. ஆனா ரீசென்ட்டா நடந்த 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணு நாகப்பட்டினத்துல ஒரு பாட்டி அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த பாட்டியுடைய நகைய காணோம். அதுக்கு அவங்க காணோம்னு சொல்லி அங்க இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கிட்டயோ, சம்திங் அங்க இருக்கிற காவலாளிகிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்கள வந்து ரொம்ப தரைக்குறைவா பேசியிருக்காங்க. நாங்க தான் எடுத்தோமா, அதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த மாரி ஏதோ சம்திங் தரைக்குறைவா பேசியிருக்காங்க. அதுக்கு அப்போ பக்கத்து பெட்ல அட்மிட் ஆயிருந்த இன்னொருத்தரு, "ஏன் இப்படி பேசுறீங்க வயசான அம்மாவேன்னு?" தட்டி கேட்டதுக்கு, அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் சேர்ந்து அவர அடிச்சிருக்காங்க. அடிச்சு கை, கால் உடைச்சிருக்காங்க. இது என்ன அநியாயம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவர்ன்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு அந்த இது இருந்துட்டா கூட பரவால்ல. கவர்ன்மெண்ட் வேலைன்னு துப்புரவு தொழிலாளர்கள்ல இருந்து, ஒரு காவலாளியில இருந்து, "நீ கவர்ன்மெண்ட் வேலையா? நான் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி" அப்படிங்கிற திமிர் இருக்கே, இந்த திமிர் உங்களுக்கு யாரு குடுத்தது? உங்களுக்கு இந்த திமிர்ல மத்தவங்கள அடிக்கிறது, மத்தவங்கள தரைக்குறைவா பேசுறது யாரு குடுத்தது? அதே மாதிரி ரீசென்ட்டா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில நைட் கரண்ட் இல்லைன்னு சொல்லி செல்போன்ல டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டே ஒரு சிறுமிக்கு, ஒரு குழந்தைக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்க. இது என்ன கொடும? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு செகண்ட் கூட கரண்ட் போறதில்ல. இப்படின்னு போனா ஜெனரேட்டர் ஆன் பண்றீங்களே, ஏன் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா பராமரிக்கல? அதாவது மின்சாரம் துண்டிக்கப்படுறது, தடைபடுறது நார்மல் தான். அது யூசுவல் தான். ஆனா ஒரு ஜெனரேட்டர் கூட பராமரிக்க முடியாம, நீங்க என்ன கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க? புரியலையே! இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, அதிகாரத்துல இருக்கிறவங்க, நீங்க உங்க குழந்தைய கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க, நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ உங்களுக்கு வைத்தியத்த வந்து ஜிஹெச்ல பாருங்க. அப்பதான் பொதுமக்கள் நம்பி உள்ள வருவான். உண்மைய சொல்லணும்னா, பொதுமக்கள் ரொம்ப பயப்படுறான். இப்பவெல்லாம் முதல்லலாம் எல்லாரும் பார்த்தாங்க. இப்பவெல்லாம் ஜிஹெச்சுக்கு நெறைய பேர் போறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. கடன் வாங்கியாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஆனா, அதே மருத்துவம், அதே வைத்தியம் கிடைக்கிற ஜிஹெச்சுக்கு போறதில்ல. கவர்மெண்ட்டுக்கு களைய வேண்டிய பிரச்சனை, பார்க்க வேண்டிய பிரச்சனை, தீர்க்க வேண்டிய பிரச்சனை, அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கும். இருக்கட்டும். அதையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்கிற பிரச்சனைகள முதல்ல பாருங்க. 10 நாளைக்கு ஒருக்கா இன்ஸ்பெக்ஷன் வர்றதோ, இல்ல வேற எதுவும் அந்த அப்பப்போ மினிஸ்டர்ஸ்லாம் விசிட் பண்றதுனாலயோ இது மாறவே மாறாது. நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டிய புரிஞ்சுகிட்டு வந்து நேரடியா நீங்க கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல ஒரு பெரிய கண்ணு வைக்கணும். அதுக்கான ஒரு தனி குழு அமைச்சு, எங்க எந்த பிரச்சனைனாலும் இருக்குங்க. புகார் எண் இருக்கு, புகார் பெட்டி இருக்கு. இதெல்லாம் எங்க எப்ப பார்க்க போறீங்க? எத எப்ப பார்த்திருக்கீங்க? புகார் பெட்டியில விழுகிற அந்த கடிதத்த எடுத்து படிச்சு அதுக்கான தீர்வு என்னைக்காவது கண்டதுண்டா? இல்ல அந்த புகார் எண்ணுக்கு அழைச்சு ஒரு ஒரு கேட்டவங்க கிட்ட ஏதாவது ஒரு தீர்வு சொன்னதுண்டா? அதெல்லாம் நடந்ததில்ல. சும்மா பேரளவுல மட்டுமே இருக்கிற இந்த புகார் பெட்டிகள், புகார் எண்கள்லாம் ஒரு ஸ்ட்ராங் ஆக்கப்படணும். அந்த எண்ணுக்கு கூப்பிட்டா உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்பதான் அந்த கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற அவலங்கள் மாறும். கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல பொதுமக்களுக்கு இருக்கிற பயம் போகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இதே பிரச்சனைய இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பாருங்க. இந்த வீடியோ புடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இது பொழுதுபோக்கா ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்னா, நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லப் போறதில்ல. இது ரொம்ப நமக்கு தேவையான ஒண்ணு. நம்மள சுத்தி நடக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவுல இன்னொரு இதே மாரி ஒரு சமூக பிரச்சனைய எடுத்துட்டு வந்து பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.